ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லாருமே எங்கள் வீட்டு ஹோம் டூர் கேட்டிருந்தாங்க. அக்கா வந்து உங்கள் ஹோம் டூர் போடுங்கன்னு. நான் இருக்கிற வீடு வந்து ரெண்டட் ஹவுஸு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒருத்தங்க பர்மிஷன் இல்லாமல் வீட்டெல்லாம் போடக்கூடாது. நம்ம இருந்தாலுமே வந்து நம்ம வீட்டை போட்டு வச்சுருப்போம். இப்போ வீடியோ டெலீட் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அது தேவையில்ல. இது வந்து எங்களோட கிராமத்தில் இருக்கிற ஹவுஸ், அதாவது எங்கள் ஹஸ்பண்டோட வீடு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு சின்ன கிராமந்தான். திருநெல்வேலியிலேருந்து சாத்தான்குளம் பக்கம் ரெட்டார்குளம்னு ஒரு கிராமந்தான் இது. அங்கே எங்கள் ஹஸ்பண்ட் வீடு இதுதான். நான் கேட்டு திறந்த உடனே ரெண்டு சைடுமே பிச்சு செடி வச்சுருப்பாங்க. நல்லா எங்கள் வீட்டில் எனக்கு இது என்ன பிடிக்கும்னா, சுற்றி வர ஃபுல்லாகவுமே மரமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபேனே தேவையில்லை. நல்லா காற்று வர பார்த்துக்கோங்க. எல்லாருமே வந்து ஊருக்கு வந்தாங்கன்னா வெளியே இந்த தார்சா மாதிரி இருக்குது பற்றியெல்லாம் இதில் சீட்டு இறக்கியிருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே ஒரு ஃபேன் இருக்கும். அப்புறம் எல்லாத்துக்குமே கட்டில், சின்ன சின்னதாக கட்டில் வந்து ஒயர் கட்டில் பின்னி வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டில் எல்லாருமே வந்து இந்த தார்பாவில் தான் கட்டில் போட்டு எல்லாருமே வெளியே தான் படுப்பாங்க. எனக்கு அந்த இது ரொம்பவே பிடிக்கும் பார்த்துக்காங்க. வீட்டுக்குள்ளே யாருமே படுக்க மாட்டாங்க. அதாவது என் ஹஸ்பண்டோட அக்கா எல்லாருமே வந்தாலுமே எல்லோரும் வெளியே தான் படுப்பாங்க கட்டில் போட்டு. சூப்பராக இருக்கும். சுற்றி வர மரம் தான். அந்த மரம் எல்லாமே என் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க. அவங்களோட அக்கா பசங்க அப்புறம் அப்படி பிறந்த நாள் ஏதாவது வந்துச்சுன்னா அவங்க வீட்டில் வந்து மரத்தை வைப்பாங்களாமா. அப்படி தான் வந்து பின்னாடி மாங்காய் மரம் அப்படி இப்படின்னு வச்சுருப்பாங்க. இந்த சைடு வந்து மாடுலாம் தங்குறதுக்கு கொட்டகை மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த செம்பருத்தி செடி நான் பார்த்ததுலேருந்து ஃபுல் டைமே நல்ல நிறைய பூ பூக்கும். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தென்னை மரம் இருக்குது. இந்த தென்னை மரம்லாம் நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வச்சதா என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ தான் சின்னதாக இருந்த மாதிரி பார்க்கேன். அப்புறம் வந்து சுற்றி வீட்டுக்கு பின்னாடியே ஒரு புளிய மரம் உண்டு. அதில் ஊஞ்சல்லாம் கட்டி என் ஹஸ்பண்ட்லாம் விளையாடிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். சின்ன பசங்களாம் விளையாடுவாங்க. இந்த மாங்காய் மரம்லாம் ஒவ்வொரு பசங்க பிறந்த நாளுக்குன்னு வச்ச மரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அப்படி வீட்டை சுற்றி ஃபுல்லாகவுமே மரமாக தான் இருக்கும். வீடு எப்படின்னா வந்து எல்லா கிராமத்து சைடும் முன்னாடிலாம் கல் வீடு கட்டுவாங்க பார்த்தீங்களா, 3 ரூம் தான் இருக்கும். 3 ரூமுன்னும் ரொம்ப பெருசெல்லாம் இருக்காது. முன்னாடி சின்ன ரூம் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு ரூம்பு, பின்னாடி கிச்சன் மாதிரி இருக்கும். அப்படி தான் எங்கள் வீடு இருக்கும். ஆனால் சுற்றி வர ஃபுல்லாகவுமே மரம், எல்லா மரமுமே இருக்குது. சப்போட்டா மரம் வீட்டுக்கு முன்னாடி பெரிய மரமாக இருக்கும். சைடும் சப்போட்டா மரம், பின்னாடி மாங்காய் மரம், புளிய மரம், தென்னை மரம், செம்பருத்தி எல்லாமே வச்சுருப்பாங்க. முன்னாடி மாடு நிறைய இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்டோட வந்து அம்மா அப்பாவுக்கு வயசான உடனே அந்த இப்போ வர பார்த்துட்டு தான் இருந்தாங்க. இப்போ சேல்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாடெல்லாம் இந்த சைடு தான் கட்டி போட்டிருப்பாங்க. அந்த இது பார்த்துருப்பீங்க, கொட்டை கீழே மாதிரி இறக்கியிருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான். அங்கே போனால் ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக இதாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இதுதான் மாடி. பழைய வீடு தான், ஆனாலுமே நல்ல இதாக தான் இருக்கும். இந்த சீட்டு இறக்குனது தான் மாட்டுக்குன்னு இறக்கியிருக்காங்க. இப்போ தான் பின்னாடி காம்பவுண்ட்லாம் போட்டிருந்தாங்க. இப்போது 2 வருஷம் ஆச்சு காம்பவுண்ட் போட்டு. முன்னாடி வந்து முள்வேலி தான் இருந்துச்சு. இவங்க வீட்டை சுற்றி எல்லாமே விவசாய இடம் தான் மக்களே. எல்லாருமே வந்து நெற்பயிர்கள் பயிரிட்டிருப்பாங்க. மற்ற நேரம் வந்து நிலக்கடலை இப்படி பயிரிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல்லாகவுமே விவசாய இடம், சோலை மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மழை நேரம் இப்படிலாம் போனால் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணலாம். என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஊருன்னா என் ஹஸ்பண்ட் ஊர் தான். அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணுவான். ஃப்யூச்சரில் வந்து இப்படி ஒரு கிட்னிலாம் வச்ச பிறகு நிம்மதியாக கிராமத்தில் போய் செட்டில் ஆயிடணும் மக்களே. ஆடு மாடு 2-3 வாங்கி வச்சுட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணுன்னு தான் எனக்கு ஆசை. இப்போ பசங்க படிக்க வைக்கிற வரை வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு தலையெழுத்து இருந்துச்சுன்னா நான் வந்து இப்படி கிராமத்தில் போய் செட்டில் ஆயிடணும். ஏன்னா வந்து எனக்கு வந்து அந்த வீடு சின்னதாக இருந்தாலுமே ரொம்ப பிடிக்கும். பார்க்கலாம் எப்படி இருக்குது எப்படின்னுட்டு. ஆனால் என் பையனுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இதுதான் மக்களே. வெயிலில் விவசாயம் பண்ணாத நேரத்தில் கொஞ்சம் காடு மாதிரி தான் கிடக்கும். மற்றபடி விவசாய டைம்லலாம் நல்லா சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக பச்சை பச்சைன்னு. இவங்க ஊரில் வந்து இதுவும் உண்டு,
குளம் சுற்றி எல்லா ஊர்லேயுமே குளம் கட்டி வச்சுருப்பாங்க. அதனால் வந்து நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்க இந்த புளிய மரத்தில் உள்ள புளி தான் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துடும் வருஷம். நான் அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன் புளிக்கு. அப்புறம் சப்போட்டா பழத்துக்கு பஞ்சமே இருக்காது. இவங்க வீட்டு சப்போட்டா பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ தான் மக்களே ஹோம் டூரு. இதுதான் எங்கள் வீடு. இது பழைய வீடு தான் பார்த்துக்கோங்க. அந்த கீழே வந்து பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா, ரூம் அவ்வளோ தான் இருக்கும். சின்னதாக ஒரு 3 ரூம்பு தான், ஆனால் நல்லாயிருக்கும். இப்போ மாடு இல்லாமல் அந்த மாட்டை இருந்த இடம் வெறிச்சோடி இருக்குது. சுற்றி வர இயற்கை விவசாயம்தான். நான் ஆறுலாம் பார்த்தீங்களா, குளம் இவங்க இதில் வந்து குளம் நிறைய உண்டு. ஃபுல்லாகவுமே விவசாய இடம் தான் மக்கள். நல்லாயிருக்கும். ஃப்யூச்சரில் நான் வந்து அங்கிட்டு போய் செட்டில் ஆயிடணும்னு விரும்புகிறேன்.